மனிதனுடைய சுபாவங்கள் கோடி கொடூரமான சுபாவங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும், பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமை கொள்வார், வெறுப்பு கொள்வார். இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முஃமின்களில் சிறந்தவர் யாருன்னா, மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனோட இயல்பான சுபாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாஹ்வை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது, என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது, மக்கள் என்கிட்ட எல்லாருமே நல்லதா மட்டும் தான் நடக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதுல விழணும், நான் யாரோடையுமே கலக்க மாட்டேன், அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட இயல்பான மனிதனுடைய இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க.